ஆமென். ஆனால் இன்று காலை வேளையில் நான் பேச விரும்புவது என்னவென்றால், being steadfast in truth, being strengthened by the grace of God and being sustained by Jesus Christ. சத்தியத்தில் நிலைத்திருங்கள், கிருபையால் பலப்படுங்கள், கிறிஸ்துவால் நிலைத்து நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய கோல். ஆமென். சபையாக சத்தியத்தில் நிலைத்திருக்கலாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஏனென்றால் இதுதான் முதல் ராபோஜனம் பாஸ்டர் இல்லாமல். ஆமென். எல்லாருடைய இருதயத்திலும் அது இருக்கும். என்னுடைய இருதயத்திலும் இந்த காலை வேளை நான் நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இதை குறித்து யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. இதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். ஏனெல்லாம் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அதிகாரமும் கிடையாது. ஆமென். தேவன் செய்கிற காரியத்தை அவர் செய்கிறார், நாம் அதற்கு ஒத்து போக வேண்டும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் நாம் இங்கே பார்க்க போகிற காரியம் என்றால், நாம் முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் ஒரு அழைப்போடு நம்மளை அழைத்திருக்கிறார், அதில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாய், கிறிஸ்துவில் anchored in Christ, கிறிஸ்துவில அந்த கப்பல் எப்படி ஒரு நங்கூரத்தை செலுத்தி அங்கே நிற்கிறதோ அதே போல கிறிஸ்துவில் நாம் நிலை நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எல்லா விதமான காரியத்தினால் அடித்து செல்லப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. சென்ற கால முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது 7ஆம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. ஸோ த முதல் பாயிண்ட் என்னன்னா, the call to remember, நினைவு கூறும்படியாக, கர்த்தருடைய ஊழியர்களை நாம் நினைவு கூறும்படியாக. ஹல்லேலூயா. அநேக வேளை நான் இதை யோசிப்பேன், எப்படிலாம் பாஸ்டருடைய லைஃப்ல ஆண்டவர் அவர் வழி நடத்தினார். அதை நினைவு கூறும் பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு நமக்கு அது ஒரு இன்ஸ்பைரேஷன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அது சொல்லுது, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. நம் நேரம் எடுத்திருக்கிறோமா சிந்திக்கிறதுக்கு? அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் வருத்தப்பட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, வருத்தப்பட்டு அப்படியே இருப்போம். ஆனால் சிந்தித்து பார்த்து எப்படியாக ஒரு ஓட்டத்தை ஓட்டினார்கள், எப்படி முடித்தார்கள் நம்முடைய போதகர்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். சபையின் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இது அதிக முக்கியமாக இருக்கிறது. அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். ஆனால் மிக முக்கியமானது என்னவென்றால், அவருடைய நடக்கையை பார்க்கிறோம், சிந்திக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி நடத்தினார் பார்க்கிறோம். ஆனால் நாம் பற்றுதலாய் இருப்பது யார் மேல? என்றைக்கும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் மீது. ஹல்லேலூயா. என்ற ஊழியம் நடக்கிறது. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அங்கதான் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும். அதையே நாங்க சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்றார் இல்லையா? நினைத்து பாருங்க, இது பின்பற்றுங்க, விசுவாசத்தை பின்பற்ற எல்லாம் சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம பாடினோம் இல்லையா, ஜீசஸ் ஐ பிலீவ் இன் யூ. நம்முடைய விசுவாசம் எதன் மேல் நிற்கிறது? நாம் எந்த ஒரு காரியத்தின் மேல் நாம் செலுத்துவோம் என்றால், கவனத்தையோ விசுவாசத்தையோ, அது சீக்கிரத்தில் அசைந்து போய்விடும், நிர்மூலமாகி போயிடும். அநேகர் தான் பாருங்க, அநேகர் சபை மாதிரி சபை போறாங்க, இல்லை நிறைய பேர் பின்மாற்றத்தில் போறாங்க. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் மனிதர்கள் மேல. அப்போ இங்க வந்தா இங்க நம்மளை கவனிக்கிறாங்க, அது வரையும் இருப்பாங்க. இல்லைன்னா ஐயோ அது வேஸ்ட், இதெல்லாம் நமக்கு இல்லை. ஸோ மிக ஈஸியாக, மிகவும் சுலபமாக பின்மாற்றத்தில் போற ஜனங்கள். ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம் எங்க இல்லை? கிறிஸ்துவின் மீது இல்லை. ஸோ ஆகவே நாம் விசுவாசிகளாகிய நாம் நமக்குள் ஒரு இருக்க வேண்டிய ஒரு வைராக்கியம் என்னவென்றால், அந்த என்றைக்கும் மாறாத, நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நிலை கொண்டிருக்கிறோமா? இது மிக 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 முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நான் 1 கொரிந்தியர் 11:1 அங்கு சொல்லுகிறார். அங்கு பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென், கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல
அவர் யாரை பின்பற்ற? கிறிஸ்துவை. அதே போல நாமும் என்ன பண்ண வேண்டும்? அவரை பின்பற்றினா அவர் அல்ல, அவர் கிறிஸ்துவை பின்பற்ற நாமும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து அவர் மூலமாய் கொடுத்ததான அந்த வெளிப்பாடுகளை கொண்டு நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இது அதிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியத்திலும் ஆவியில நம்முடைய நடக்கையில குணாதிசயத்தில எல்லாவற்றையும் கிறிஸ்துவை போல் நாம் இருந்து அவரை பின்பற்றுவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாக நாம் அசைக்கப்படுவதில்லை. இது குறித்து அதிக இடத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:8 அதை பற்றி வாசிக்கிறோம். அவர்தான் நம்முடைய எப்பொழுது மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் வாசித்தோம் இல்லையா? அதே போல நம்முடைய விசுவாசம் அழிகிற காரியங்கள், நிலையற்ற காரியங்கள் மேல் இல்லாமல் எப்பொழுதும் மாறாத இருக்கிறது இயேசு கிறிஸ்து மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எப்பொழுதும் அந்த 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். ஆமென். அசைக்கப்படாதவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அசைக்கப்படாத ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அதன் மேல் நிற்கிறேன்? ஆமென். என்னுடைய அஸ்திபாரம் உறுதியாய் இருக்கிறது. எத்தனை பேர் காலை வேளையில உறுதியாய் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அது லேசா சொல்லிட முடியாது. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கா? நான் சத்தியத்தை நிற்கிறேன்னா 4 பேர் 4 விதமாக வந்து பேசும்பொழுது நான் எப்படி பிஹேவ் பண்றேன், எப்படி நிற்கிறேன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க பலவிதமான காரியம், பலவிதமான அந்நிய போதனைகள், அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ டெக்னாலஜி பெருந்த காலத்தில் எல்லாருமே ஒரு போதனையோட வராங்க. அடுத்த நாள் திறந்து பார்த்தா அது வேற ஒரு போதனையா இருக்கு. அது எங்கேருந்து வந்ததுன்னே நமக்கு தெரியல. பைபிள்ல இல்லாத காரியத்தெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காலங்களில் அதிக ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் நம் இந்த சபையில பாஸ்டர் சொன்னது போல அவர் எப்பவுமே சொல்லுவாங்க, எனக்கு அந்த திருப்தி இருக்கு, நான் எல்லாவற்றையும் நான் சொல்லி சத்தியத்தை சத்தியமாக நான் பேசினேன் என்று. கர்த்தர் கொடுக்கிற சத்தியத்தை நாம் பின்பற்றுவோம், ஆனால் நம்முடைய அஸ்திபாரம் எப்பொழுதும் பலப்பட்டு காணப்படும். ஹல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை பேர் உங்களை ஆராய்ந்து பார்க்க போறீங்க? ஆமாண்டவரே, நான் என்னதான் ஆராய்ந்து பார்க்கிறேன், சத்தியத்தில் நிற்கிறேனா? கேட்கிற சபையில கேட்கிற வார்த்தையை ஏதோ கேட்டு விட்டு வார வாரம் வரோம், ஒரு ஆசீர்வாதம் பெறோம் போறோம், அதுக்காக வரும் மற்ற ஒரு விசுவாசி இல்லாம சத்தியத்தை அறிகிற அறிவில் நான் வளர வேண்டும். அந்த தாகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதுதான் எங்களுடைய தாகம், பசி தாகம். ஆமென். இந்த காலை வேளை நாம் ராபோஜன பந்தியில் கலந்து கொள்ள போறோம். நான் எல்லாரும் உங்களை என்கரேஜ் பண்ற காரியம் என்னென்றால், ராபோஜனத்துக்கு பங்கெடுக்கும் பொழுது இந்த ஒரு கமிட்மெண்டோடு, ஆண்டவரே ஆம், நான் சத்தியத்தின் மேல் ஆர்வம் உள்ளவன், நான் இனிமேல் இருப்பேன், பசிதாகம் உள்ளவர்களாய், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய், சத்தியத்தின் மேல் பசிதாகம் உள்ள நான் இருப்பேன் என்று அந்த ஒரு உடன்படிக்கையோடு நாம் ராபோஜனம் எடுக்கும்பொழுது கர்த்தர் அதை நம்ம வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பலத்தினால் அது முடியாது. நான் எவ்வளவு நாள் தீர்மானிக்கலாம், நான் இனிமேல் இப்படிதான் படிப்பேன், நான் இத்தனை அதிகாரம் படிப்பேன், நடக்கவே நடக்காது. பிசாசுக்கு தெரியும் எப்படி உங்களை கவுத்தணும்னு, இல்லையா? ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். ஆனால் அவர் அபிஷேகம் இருக்கும் பொழுது உங்களை அவர் வழிநடத்தி செல்கிறார். இதை தான் நம்ம கடந்த செய்திகள் நாம் காட்டோம் இல்லையா? அவர் கூட இருந்து வழி இதுவே இது நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு தேவன், வழிநடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவதான காரியம் அதுதான், கிருபையிலே ஸ்திரப்பட்டவர்களாய், ஆமென், சத்தியத்திலே வேரூன்றி எந்த ஒரு காரியத்தினாலும் நாம் அசைக்கப்படாமல் to be steadfast in the Lord மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:21 நான் வாசிப்போம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சோதித்து பார்க்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய், அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். நீங்க சோதித்து பார்க்கணும், நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல சத்தியம் தெரிஞ்சிருக்கணும், இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க சோதித்து பார்க்கணும், சத்தியத்தில் நீங்களும் வளர வேண்டும். ஆகவே தான் சபைக்கு நீங்கள் அனுதினம் வந்து இங்க இருக்கிறதான காரியங்கள், ஜெபம், அனுதின ஜெபம், நடக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பங்கேற்கும் பொழுது சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சத்தியத்தில் வளருவோம். சும்மா வந்து கேட்டுட்டு ஒரு ஆராதனை அட்டென்ட் பண்ணிட்டு போறது இல்லை. சத்தியத்தில் நாம் வளர வளர நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கலாம். ஈஸியா நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். யார் வந்து எது சொன்னாலும் அப்படிங்களா, உங்க கர்த்தர் சொல்வார், ஜாக்கிரதை. ஆமென். அப்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா கிறிஸ்துவிலே வேரூன்றி நிற்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு தரிசனம் உள்ள ஜனங்கள்.
ஆமென். ஒரு தரிசனம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 14ஆம் வசனத்தை நாம் அதை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப எங்க இருப்போது நம்ம தரிசனம்? நம்முடைய தரிசனம் எங்க போகுது? நித்தியத்திற்கு ஏதுவாய். ஆமென். நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தோடு முடிவில்லை. நான் தான் சொன்னேன் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தில் அங்க முற்றுப்புள்ளி கிடையாது. God is infinite. ஒரு ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நித்தியத்திற்குரிய காரியங்கள், இம்மைக்காக மாத்திரம் அல்ல. இம்மைக்காக மாத்திரம் தேவனிடத்தில் வருவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த காரியம் இல்லை. இது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பாவம், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் அப்படின்ட்டு இது பின்னாடி ஓடுறாங்க. நாம் நித்தியத்திற்குரிய ஒரு ஜனம். we are a people of purpose. ஒரு நோக்கம் உடையவர்கள், ஒரு தரிசனம் உடையவர்கள். தரிசனம் இல்லாமல் ஆகாயத்தில் அடிக்கிறவராக நாம் சிலம்பம் பண்ணுகிறவர்கள் கிடையாது. ஒரு தரிசனத்தோடு ஓடுகிறது. அப்படி இல்லாவிட்டால் நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு நோக்கத்தை தாரும், என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை தாரும். நம்ம போடலாம் பிளான் உலகத்தில், இதான் என்னுடைய கோல், 10 years கோல், 20 years கோல். ஆமென். நான் கூட ஊழியத்திற்காக, சபைக்காக எனக்கு தேவன் கொடுக்கிற தரிசனத்தை கோல்ஸ் நான் செட் பண்றேன். அஃப்கோர்ஸ் அது முக்கியம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற தரிசனம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த தரிசனம் முடிவாது. அது அப்படியே அந்த தரிசனம் என்னவாகும்? பரவி சென்று மேன்மை அடைந்த இன்னும் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை காண கர்த்தர் நம்ம செய்வார். நான் விசுவாசிக்கிறது என்னவென்றால், நான் அடிக்கடி சொல்லுகிறதும் அதுதான், நம்ம சபைக்கு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் காண போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் தரிசனத்தோடு ஓடுகிற ஒரு கிறிஸ்தவன். ஏதோ சும்மா நான் சபைக்கு போயிட்டு வருகிற, ஏதோ காரணம் இல்லாம ஒரு கிறிஸ்தவனா ஆயிட்டோம், சபைக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், சத்தியத்தை கேட்கணும், வரணும் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் அல்ல. நான் தரிசனம் உள்ள ஒரு கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நான் தரிசனம் உள்ள ஒரு கிறிஸ்தவன். கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். தரிசனம் இல்லாவிட்டால் என் ஜனங்கள் they are perishing. ஆமென். தரிசனம் மிகவும் மிகவும் முக்கியம். ஆகவே நம்முடைய தரிசனம் சபையில தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தில் பங்கேற்க செய்யும் பொழுது நம்முடைய பலன், நம்முடைய செய்கை, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் சும்மா இந்த உலகத்தோடு முடியதில்லை. நம்ம என்ன பண்றோம்? இட்டர்னிட்டிக்குள்ளாக நாம் கனெக்ட் பண்ணிடுறோம். நம்முடைய பிரயாசங்கள், ஊழியங்கள் எல்லாம் என்ன ஆகுது? இட்டர்னிட்டிக்குள்ள போகுது, நித்தியத்திற்குள்ளாக கனெக்ட் ஆயிருது. 4ஆவதாக ஆராதிக்கிற ஒரு ஜனம், தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனம். ஹல்லேலூயா. அங்க 15, 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. படிங்க. ஆமென். இல்ல இது போதும். So the worship we bring is a sacrifice to the Lord. Amen. இப்போ கூட பாடல் ஊழியெல்லாம் பாடுறாங்க, சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பாட்டு பாடணுன்றதுக்காக, ஒரு ஆக்டிவிட்டிக்காக கிடையாது. எதுக்கு நாம் பாடுறோம், எதுக்கு நம்ம ஆராதிக்கிறோம்னா, இதெல்லாம் தேவனுக்கு நேராய் கொண்டு வருகிற, தேவனுக்கு நேராய் கொண்டு வருகிற நம்முடைய ஆராதனை. ஹல்லேலூயா. இட்ஸ் a sacrifice of praise. sacrifice, அது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை அது. ஆமென். அதை தான் நீங்க சொல்லுகிறார். The sacrifices that please God. தேவனுக்கு பிரியமானது. இது நாம் எப்பவுமே நாம் கேட்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள்லாம் இது தேவனை பிரியப்படுத்துறதா, இது தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்குமா? ஏன் நம்ம இவ்வளோ பிரயாசம் பண்றோம்? பாஸ்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரதர்ஸ் சொல்லிட்டு தான், இங்க இருக்கிற பேனர் நிறைய பாஸ்டர் தான் டிசைன் பண்ணாங்க. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கும், இது மாதிரி போடணும், இயேசு நாமத்தை பெருசா இது மதவெறி கிடையாது. ஆமென். அது என்ன ஒரு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு தாகம். நான் இப்படியாவது ஆண்டவரை பிரியப்படுத்தணும். இல்ல பிரதர், நான் 9 மணிக்கு ஆறுதேன், நான் 7 மணிக்கே நான் போறேன், நான் போயிட்டு என்ன நான் பண்ணணுமோ நான் சர்ச்சில் பண்ணணும். எதுக்காகனா நான் அவரை பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த உலக பிரகாரமான நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு பாஸை பிரியப்படுத்தி என்னன்னா செய்யறாங்க. அவன் ஒன்றும் கிடையாது. அவருக்கு அவருடைய இது போய் டைட்டில் போச்சுன்னா அவர் தான் இல்லையா? அவ்வளோ போட்டு இன்வெஸ்ட் பண்ணி, டைம் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா அவர் சீட்டு போயிடும். அப்புறம் அடுத்து வரவங்களுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ணோம்? பின்னாடி ஓடணும். இதே தான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தவர், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர், அவரை திருப்திப்படுத்துவது எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமாண்ட, உண்மை பிரியப்படுத்துவது என்னுடைய வாஞ்சை.
என்னுடைய துதி, என்னுடைய ஆராதனை, என்னுடைய சேவை, என்னுடைய ஊழியம் யாவும் உம்மை திருப்திப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே என்னுடைய ஆராதனை, இதுவே என்னுடைய ஆராதனை, உம்மை திருப்திப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இதுதான் எங்களுடைய ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் 1 கொரிந்தியர் 13 அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும் பொழுது அன்பை குறித்து சொல்லுகிறது இல்லையா? அன்பு இல்லாவிட்டால் நாம் அது ஒன்றுமே இல்லை, எதற்கும் நீங்க எதுனாலும் சரி, எந்த வரம் உள்ள உங்களுக்கு இருக்கலாம், ஆனா அன்பு என்ற கனி இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை. அந்த அன்பு முதலாவதாக யாருக்கு? அன்பு, ஆண்டவர் மேலே அன்பு. சில பேருக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை, அது இல்லைன்ட்டு. அப்ப அன்பு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? ஓடி ஓடி வந்து என்ன எல்லாத்தையும் செய்வோம். அதுதான் அந்த சைன் இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம். ஆமென். சோ அன்புன்னும் பொழுது அங்க கிரியைகள் இருக்கும். ஆகவே மிக முக்கியமானது, நாம் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம்? பிரியமுள்ள ஆராதனை செய்கிறோமா? அவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை செய்கிறோமா? இல்ல பேருக்கு நான் ஒரு ஊழியம் செய்யணும், சர்ச்ல ஆக்டிவா இருக்கணும் பிரதர், அதுக்காக செய்யறோமா? இதை நீங்க யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் என்னன்னா, இந்த நான் பேசுகிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, கர்த்தர் வெளிப்படுத்துகிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய தரிசனத்தை ஸ்திரப்படுத்துகிற ஒரு பாயிண்ட்ஸ். ஆகவே அது நன்றாக நீங்கள் அதை யோசித்து உங்கள் ஆவியில் அதை பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆமென். சோ 4வதாக நான் பார்த்தது என்னவென்றால், பிரியமுள்ள ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த காலையில சொல்லுமா, நான் தேவனை பிரியப்படுத்த போகிறேன், நான் தேவனை பிரியப்படுத்த. அது சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு தேவ ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. 5வதாக உக்ரானக்காரர்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான காரியங்கள், ஆமென், அதுல எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில நீங்கள் சொல்ல முடியும், நான் பெறுகிற எல்லாமே என்னுடைய கஷ்டமான உழைப்பினால் தான் அப்படின்னு? ஆனா எத்தனை பேர் சொல்றீங்க, நான் என்கிட்ட இருப்பது எல்லாம், நான் பெற்றுக்கொண்டது எல்லாம், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே தேவன் கொடுத்தது தாங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம உழைக்கிறோம், போறோம், கஷ்டப்படுறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ன்றது, இந்த ஒரு காரை வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டோம்ன்றது, அப்படி வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோம். ஆனால் அது எல்லாம் ஆசீர்வாதமா நம்ம கூட இருப்பதுக்கு இதனால, தேவன் தருவதனால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே பண்ணுகிறவர் அவர். ஆமென். நம்ம பண்ண முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க, கோட்டீஸ்வரர்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருள் அடைந்து கிடக்கு. ஆமென். பணம் எதுக்கும் அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. எல்லாமே இருக்கு, ஆனா பயங்கரமான கொடுமையான கேவலமான காரியங்களா இருக்கு இந்த உலகத்துல. ஆனால் நாம் சொல்லுவது என்னவென்றால், எனக்கு உள்ளது எல்லாம் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது உண்மை என்றால் என்ன? நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை கொண்டு எப்படி நீங்கள் மற்றவருக்கு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். செல்ஃபிஷ் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம், அதை பற்றி பேசணும் இல்லையா கடந்த கூட்டங்கள்ல. நாம் நம்மை மாத்திரம் பார்த்துக்கிறோம் இல்ல, தேவனுக்கு என்று செய்கிற காரியங்கள் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 16:2 வாசிக்கும் பொழுது, தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தனித்திலே சேர்த்துக்க. சோ இது என்ன? இது வந்து ஒரு சர்ச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்ஸ்ட். அவர் சொல்றது வந்து அந்த சபையினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட், ரைட்? ஆனா இது முக்கியமான தன் வரவுக்கு ஏற்றதாக. ஆமென். அது எதுக்கு நான் அந்த இடத்தை மட்டும் ஹைலைட் பண்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரீசோர்சஸ் தன் வரவுக்கு ஏற்றதாக அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தர் என்ன ரீசோர்சஸ் கொடுத்திருக்கிறார்? ஏன் அந்த விதவையை வந்து கர்த்தர் சொன்னார், கொடுத்த காணிக்கை தான் இருக்கிறதே அதிகம்ட்டு? அவங்களுக்கு இருந்த ரீசோர்சஸ் தான் அவங்க கொடுத்தாங்க இல்லையா? சோ கர்த்தர் வந்து உங்களை வந்து முடியாத போய் செய்யன்னு சொல்லவே இல்லை. எனக்கு போய் கோயிலை கட்டு, கோபுரத்தை கட்டு, இதை கட்டு. கர்த்தர் அதெல்லாம் கேட்கறது இல்லை. அவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, நீங்க ஒரு உண்மையான உக்கரானக்காரனா இருக்கிறீங்களா? அவர் கொடுக்கறதான எல்லாவற்றும் தன் வரவுக்கேற்ற தக்கதாக உங்களுக்கு இருக்கிற ரீசோர்சஸ்ல நீங்க எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறீங்க? பற்பல பாஷைகளை பேசுகிறதுனாலோ, ஆவில நிறைந்து பல விதமான வரங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் அன்பில்லாமல் போய்விட்டால் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. I can speak in tongues, I can do everything, but if I don't have love, I have nothing. ஆனா அன்புக்கு ஒரே ஒரு அறிகுறி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கர்த்தருக்கு என்ன செய்றீங்க, சபைக்கு என்ன செய்றீங்க, உங்களை சூழ்ந்திருக்கிற மற்றவங்களுக்கு என்ன செய்கிறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம்.
ஆகவே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அடுத்த தரிசனத்தின் மிக முக்கியமான காரியம் என்னென்றால், சபையாக நாம் எப்படி இருக்க போகிறோம், நமக்கு இருக்கிறதான நம்மளுடைய ரீசோர்சஸ் மூலமாய் நாம் எப்படி கர்த்தரை கனப்படுத்துகிறோம், எப்படி நாம் கர்த்தருக்கென்று செய்கிறோம். ஆமென். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் அதிகமாக உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுத்து இந்த ஊழியத்தையும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஆறாவதாக மிக 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 முக்கியமான காரியம், 20-21 வாசிங்க. 13-21 எபிரேயர். ஆமென். ஆமென். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தை தேவன். நித்திய உடன்படிக்கை. எத்தனை பேர் இந்த காலைவேளை நான் நித்திய உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர் கவனன்ட் ரிலேஷன்ஷிப்? அன்னைக்கு இனியன் திருமணம் நடந்த சபையில் அன்னைக்கு பேசினார். இட்ஸ் a covenant. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு பேசினார். இதே போல நாம் தேவனோடு கூட நம்மளுடைய இருக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, கான்ட்ராக்ட் கிடையாது. ஆமாங்க எல்லாம் வந்த இந்த கான்ட்ராக்ட் அவர் ஆனர் பண்ணல, நான் ஆனர் பண்ணல, லெட்ஸ் பிரேக் த கான்ட்ராக்ட் சொல்லிட்டு போறதுக்கு இது ஒரு கான்ட்ராக்ட் அல்ல. இது என்ன? இட்ஸ் a covenant, ஒரு உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினால், பயங்கரமான ஒரு வார்த்தை அது. இட்ஸ் a very powerful statement. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் யாரும் நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்களை சுத்திகரப்பட்டு இப்ப நாம் என்ன பண்ணிக்கிறோம்? சபையாக ஒன்று கூடி இருந்திருக்கிறோம். ஆமென். அந்த ஒரு மனம் சபையில மிக முக்கியம். இதுதான் ஆறாவதாக நாம் பார்க்கிறது. The unity in the body of Christ. தேவனுடைய சரீரத்தில், கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் இருக்கிறதான அந்த ஒற்றுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க பாட்டு அவங்க ஒன்று செய்வாங்க, அங்கே ஒன்று செய்வாங்க. ஒரு யாருக்குமே என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை எனக்கு தெரியல, அது நான் அங்கே கேட்கணும், இல்லை இவங்க கேட்கணும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா அங்கே ஒற்றுமை கிடையாது. ஹல்லேலூயா. நான் வசனம் வாசிக்கும் போது அடிக்கடி ஏன் வசனம் ஒன்றா சேர்ந்து வாசிக்கணும்னு சொல்றேன்னா, அந்த ஒற்றுமை அதுலேயே தெரியும். ஒரு ஆவின் ஒற்றுமை. கரெக்டாக ஆரம்பிப்பாங்க, கரெக்டாக முடிப்பாங்க. ஆமென். சின்ன ஒரு காரியம், அந்த பாஸ்டர் அதை அடிக்கடி சொல்லுவாங்க, வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோன்னு. அதிலே அவர் கண்டுபிடிப்பார் எவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறாங்க விசுவாசிங்கன்னு. நாம் ஒற்றுமையா இருப்போமானால் அங்க பிசாசானவன் கிரியை நடப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சபை விசுவாசிகள் ஒற்றுமையா இருப்பதை விரும்பாதவன் ஒரே ஒருத்தன், அது பிசாசு. யார் உங்ககிட்ட காதை கடிக்கிறாங்க, இல்லை வேற எதனா ஒன்று சொல்றாங்கன்னா, அந்த ஒற்றுமையை கிடைக்கிற மாதிரி எதனா சொல்றாங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டா என்ன ஆகணும்? அலார்ம் பெல்ஸ் ரிங் ஆகணும். திஸ் இஸ் நாட் ரைட். ஆமென். இன்னொரு விசுவாசி பற்றி தப்பா பேசுறது, இந்த விசுவாசியை பற்றி உங்ககிட்ட தப்பா சொல்லி கலகத்தை உண்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒற்றுமையை பிரிக்கிற காரியங்கள். எல்லாருக்கும் குறை இருக்கு, எல்லாருக்கும் குறைகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு. நாம என்ன பண்ணோம்? ஒருத்தர் ஜெபித்து, ஒருத்தரை தாங்கி, அன்பினால ஒருத்தர் வழி நடத்தி, we have to build each other up. அப்போதான் அந்த ஒற்றுமை என்ன ஆகும்? இன்னும் பலப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நாங்கள் இந்த அடிக்கடி இந்த அடக்கார நிலையை செல்லும் பொழுது, திருமணத்துக்கு வரும் பொழுதோ பார்த்தீங்கன்னா வெகு சில பிரதர்ஸ் தான் வராங்க. சபையில் இவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறோம். ஓகே, ஒரு சர்ச்சில் ஒரு ஆக்டிவிட்டியா நாங்களாம் வரோம் பிரதர் எல்லாம். ஏன்னா நம்ம குடும்பம் இல்லையா, குடும்பத்துக்காக போய் அதான் பாஸ்டர் அது பிடிக்கவே முடியாது, சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ஃபேமிலியில எல்லாம் போய் உட்காந்து அதெல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட், மாம்சம், அதெல்லாம் எதுவுமே பிரயோஜனம் கெட்டது. ஆனால் சபைக்கு நாம் கூடி வரும்போது பார்த்தீங்கன்னா அகேன் அது நித்தியத்திற்குரிய ஒரு காரியம். நீங்கள் நித்திய குடும்பம், இதில் நாம் ஒருமித்து இருப்பது தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதோ சார், how beautiful it is when brothers stay together in unity. சபையில் சகோதரர் ஒருமித்து வரும் பொழுது எவ்வளவு ஒரு அருமையான அவருக்கு அது கர்த்தரை திருப்திப்படுத்துகிற ஒரு இன்னொரு காரியம். அதுதான் நாம் ஒருமனப்படுவது.
ஆமென். அதே மாதிரி பாஸ்டருடைய ஃபியூனரல் டைம்ல கூட எங்க பாஸ்டர் இங்க வைத்திருக்கும் பொழுது சபையில எல்லாரும் ஒன்று கூடி இங்க விசுவாசம் அப்படியே இருந்தாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு நானும் அப்படியே இருந்தேன். ஒருத்தர் பேசும்பொழுது நான் யோசித்தேன், எவ்வளோ ஒரு அழகா இருக்கு, இது மாதிரி எப்பவுமே இருக்கலாமே. எதனா ஒன்று நடக்கும்போது தானே எப்பவுமே சபையில விசுவாசிங்க ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம். அந்த ஒற்றுமை வந்தாலுமே அங்க என்ன வருது, ஒரு மகிமை இறங்க, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நாம் இந்த கம்யூனியன் கூட எடுக்கிறோம். ராபோஜன பந்தி வருகிற காரியம் அந்த ஒற்றுமை வரணும், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஏழாவதாக மிகவும் அதிக முக்கியமான காரியம் என்றால் சபையை the equipping of the saints of God. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை உயிர்மீச்சு படுகிறது. ஆமென். ஆயத்தப்படுத்துதல். சோ நாம என்ன பண்றோம், ஊழியங்கள், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாரும் ஒன்றா சேர்ந்து ஓகே சபையில எப்படியாக உங்களுடைய வரம் என்ன, உங்களுக்கு இருக்கிற தாளந்து என்ன, அதெல்லாம் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சபையில என்ன பண்ணுவோம், எப்படியாவது நாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய முடியும் கர்த்தருக்கு என்று அந்த ஒரு வாஞ்சை. அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ற, சபையை உயிர்மீச்சு அடைய செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் 21 நாம் வாசித்தோம். அதுதான் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பதாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலவித, நான் இது மட்டும் தான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன தாளந்து இருக்கோ அதை கொண்டு வாங்க. அதை தேவன் எடுத்து அதை என்ன பண்ணுவார், அதை அழகாக்குவார், அதை உபயோகப்படுத்தி அதை அவருடைய மகிமைக்கென்று அதை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. குறைகள் இருந்தாலும் சரி, குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர் அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில விசுவாசிக்கிறீர், ஆம் ஆண்டவரே என் குறைகள் எல்லாம் நீர் நிறைவாக்குகிறீர், என் குறைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்குகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் நான் வாசிக்கிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சகலவித காரியங்களை செய்ய சபையில நிறைத்திருந்து கனித்தருகிற கிறிஸ்துவ இருக்கும்படியாக தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய நம்பிக்கை எல்லாம் மனிதர்கள் மேலோ மனிதர்களுடைய திட்டத்தின் மேலோ அதுல கிடையாது. யார் மேல இருக்கு, கிறிஸ்துவின் மீது, கிறிஸ்துவின் மீது. அவரே சபையின் அஸ்திபாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அசைக்கப்படுவதே இல்லை, நாம் பதறி போக வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏனால் கிறிஸ்து நம் அஸ்திபாரம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அஸ்திபாரம். அசைக்கப்படுவதே இல்லை, எதுவுமே மாறாது. எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், அரசாங்கங்கள் மாறும், தேசம் மாறும். மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரோட்ல எந்த வண்டி போகுது எதுவுமே புரிய மாட்டேங்குது, எல்லாம் பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு, எல்லாம் மாறிட்டே இருக்கும். காலங்கள் மாறும், ஆனால் மாறாத ஒரு ஒன்று இருப்பானால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் சத்தியம் மாத்திரம்தான். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.